கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய இருதயம் களிகூர வேண்டும் என்றால் உம்முடைய இரட்சிப்பு எனக்கு இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ரட்சிப்பு என்பது என்னங்க? நம்ம சொல்லுவோம், அநேகர் நம்ம சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி. ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்பது என்னங்க? உலக காரியங்களை வெறுத்து ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னத்தை கட்டளையிட்டிருக்கிறாரு, என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நம்ம நடந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதாங்க உண்மையான ரட்சிப்பு. அதை விட்டுட்டு எனக்கு ஏசப்பா தெரியும், நான் சின்ன வயசுலேருந்தே ஏசப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி அவருடைய சந்தோஷத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறது பேர் ரட்சிப்பு இல்லைங்க. அதனால் பிரியமானவர்களே, உங்களுடைய சகோதரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க, தியானிங்க. இவையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு மேலான இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுத்து அவர் சந்தோஷப்படுவாருங்க. அதனால் பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்க, வேதத்தில் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம்.